என்னாச்சு மகா? ஏன் இப்படி பாக்குற? இல்லைங்க, உங்களை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து போறீங்க. ஆனா உங்க தம்பி மட்டும் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க? பத்தாதுக்கு என் தங்கச்சி வேற எடுத்து எடுத்து கொடுக்குறா. அவ இந்த குடும்பத்துல வந்தா நல்லா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு படு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏங்க அவ குணம் மட்டும் இப்படி இருக்கு? ஐயோ மகா, எத்தனை தடவை இதை பத்தி பேசினாலும் இதுக்கு தீர்வு கிடைக்க போறது இல்ல. நாம பேசாம கண்டும் காணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. மத்தவங்கள பத்தி யோசிக்க கூட எனக்கு டைம் இல்ல. உன்னை கொண்டு காலேஜ்ல சேர்க்கணும், உன் வேலைகள் எல்லாம் பார்க்கணும். அதுதான் முக்கியம். இங்க பாரு, இத்தனை நாளும் பேர் வைக்க போறோம், அது இதுன்னு டைம் ஓடி போச்சு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேகமா ஓடுது தெரியும்ல. சும்மா உட்காந்து இதை பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிட்டே தான் இருக்கும். ஆமாங்க, என்ன செய்யறது? நீங்க ஆம்பளைங்க அதை இதை அங்க இங்க போய் மனசை மாத்திக்கிறீங்க. ஆனா நாங்க பொம்பளைங்க வீட்லயே தானே இருக்கோம். அதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனை வந்துருது. நான் என் மனசுல இருக்கதை யாருக்கிட்ட கொட்டி தீக்கிறது? உங்ககிட்ட தானே தீக்க முடியும். கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. உன்னை யாரு கொட்ட வேண்டாம்னு சொல்றா? அடியே, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. அப்படியே உன்னை வச்சுக்கிட்டு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை ஆயிட்டு இனி நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். அந்த ஞாபகம் ஐயாக்கு கொஞ்சமாவது இருக்கட்டும். வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போகணும்ல. போவோம் போவோம், போகாமையா இருக்க போறேன். அந்த வேலையை ஷேர் பண்றதுக்காக தானே உன்னையும் சீக்கிரமா படிச்சு முடியுன்னு சொல்றேன். நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு போலாம். அப்புறம் நம்ம குழந்தை அதுக்குள்ளேயும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா. என்னவா குட்டி பாப்பா என்ன சொல்றாங்க? ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? உங்களை அம்மா 5 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல எல்லாம் சேர்ப்பேன். இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் நமக்கு சரிப்படாது பாத்துக்க. அது சரி. அவ எப்ப ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறாளோ அப்ப போகட்டும், சரியா? அதுவும் சரிதான். இங்க ஒன்னு கேக்கட்டா? உங்க தம்பி பேர் வைக்கும்போது வரலல்ல, உங்களுக்கு அது வருத்தமா இல்லையா? ஏன்னா நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க உங்க தம்பி எப்பவுமே உங்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பாரு. எந்த நேரமும் நீங்க எது சொன்னாலும் சரின்னு செய்வாருன்னு. ஆனா இப்ப முறையா உங்க தம்பி நீங்க அதுவும் நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு தெரிஞ்சும் வராம இருந்தாருன்னு உங்களுக்கு வருத்தமாவே இல்லையாங்க? இது என்ன மகா கேள்வி? அவன் எப்பவுமே என்ன எந்த நேரத்திலயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவன் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா இந்த அளவுக்கு மாறினான்னு என்னால நம்பவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவன் நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவன் இல்லைங்கிறது என் மனசுக்குள்ள பெரிய வருத்தமா இருந்துச்சு. ஆனா எப்ப என்னை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவனை என்ன சொல்லனே எனக்கு தெரியலடி. சரி, போனா போகுது. அவன் பொண்டாட்டி ஏட்டியாது அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிதான் நான் அமைதியாயிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி மாதிரி வந்தா குடும்பத்தை பிரிச்சிருவாளுங்க, அம்மா அப்பாட்ட ஒட்டுத்தல் இருக்காது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனா நான் அதை நினைக்கவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரவும் இல்லை. ஏன்னா நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட. ஆனா என் தம்பி இப்படி இருப்பான்னு என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்லணும்னு தெரியல. வருத்தப்படாதீங்க, காலம் எல்லாத்தையுமே மாத்திரும். நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம். கூடிய சீக்கிரம் உங்க தம்பி உங்களை புரிஞ்சுக்குவாரு. வருத்தப்படாதீங்க. ஐயோ மகா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மாவே எந்த அளவுக்கு மாறிட்டாங்க. ஆனா இவன் ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு அதை ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படியும் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரையும் அவன் புரிஞ்சுக்குவான். ஆனா அவன் நம்ம புரிஞ்சுக்கிற நேரம் எனக்கு பயமாவும் இருக்கு. உன் தங்கச்ச அவன் வெறுத்து ஒதுக்கிடுவான்னு நினைச்சா சங்கடமா இருக்கு. ருக்குவும் அந்த நேரத்துல மாறிட்டானா சந்தோஷம். ஆனா அவன் மாறாட்டா நீ நினைச்சு பாத்தியா? அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எனக்கு அதுதான் சொல்ல தெரியல. என்னங்க செய்யறது? எல்லாரும் நாம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்க. என் தங்கச்சி அவளுக்கு தெரியாமலா இத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கா? இப்ப கூட அவ பிரிஞ்சிடக்கூடாது, புருஷனை பிரிஞ்சு இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவ குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறா. எனக்கு மட்டும் என் தங்கச்சி புருஷனை பிரிஞ்சிட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்குமா? வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் அவங்க என்னென்ன தப்பு பண்றோமோ அதுக்கான தண்டனைய அனுபவிச்சு தானே ஆகணும். நீ சொல்றது 100க்கு 100 கரெக்ட் மகா. யார் யார் என்ன பண்றோமோ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். அப்போ அதுக்கான பலனையும் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நாம ஒண்ணும் பண்ண முடியாது. நாம நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிப்போம். என்ன சொல்லன்னு தெரியல எனக்கு. நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் போல. ஏன் வாய்க்கு வளர்றீங்க, தடுமாறுறீங்க? உங்க தம்பினதோ மனசு வலிக்குதுல, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? இதை நாம மட்டும் பேசி சரியாகிற விஷயமா? ஏங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழணும். இல்லாட்டி காலம் ஓடி போயிடும். நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழுவோம். அவங்க வாழ்க்கைக்கு நம்மளால பரிதாபம் தான் பட முடியும், இல்ல அறிவுரை சொல்ல முடியும். எதையுமே கேட்க மாட்டேன்னு திமிர்ல அலைஞ்சா நாம என்னங்க பண்றது?
பரவாயில்லையே, என் பொண்டாட்டி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப அனுபவசாலி ஆயிட்டா. ஆகுறாங்க நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆயிட்டேன்ல, அதனால தான் இருக்கும். சரி சரி, பாப்பாவை பிடிங்க, நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். சரி மகா. நீங்கெல்லாம் மனுஷனா? ஏன் அப்படி மிருகமா மாறிக்கிட்டு இருக்க? இங்க வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கு, எங்கடா போன? எங்க போன? உன் பொண்டாட்டி மகாராணியை எங்க ஊர் சுத்த கூட்டிட்டு போனதே அவதானே? அவளுக்கு வேணும்னா அக்கா பிள்ளை வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா நீ அண்ணன் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் வீட்டை விட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்கல. எத்தனை தடவை உனக்கு போன் அடிச்சிருப்பேன்? 4 ரிங்குக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எம்படி திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பேன். என்னடா வாயில என்ன குளக்கட்டையா போட்டிருக்க? அந்த திமிரு பிடிச்ச கழுத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டே. இங்க பாரு, அவ இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்த சைத்தான். அவ கூட சேர்ந்து நீயும் இந்த குடும்பத்தை எப்படி எல்லாம் கெடுக்கணும்னு பாக்குறியா? எத்தனை நாள் என்கிட்ட சொல்லியிருப்ப, என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த காலத்திலயும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? வெக்கமா இல்ல உனக்கு? அது வந்து என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் புருஷனை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க நீங்க இவளை ஓங்கி 4 அற விடாம இவ இஷ்டத்துக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எம்பட்டு திமிரு இருந்தா ஏன் புருஷனை கேள்வி கேட்ப? அவர் உனக்கு அண்ணன், நீ அவருக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். நீ எல்லாம் ஒரு ஆளு, ஓங்கிட்டியாடி நான் பேசுறேன். நீ யாருடி மரியாதையை பத்தி பேசுறது? நீ எல்லார்கிட்டயும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஓ அக்காக்கு நீ எம்படி மரியாதை கொடுக்குற? இங்க பாரு, வேணும்னே குழந்தைக்கு பேர் வைக்கிறோன்னு தெரிஞ்சும் அவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு பேச்சா பேசுற. உனக்கு எப்படி ஆப்பு வைக்க போறேன்னு மட்டும் பாரு. வாய மூடு, உனக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது. உன்னையே எப்ப துரத்தி அடிக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எனக்கு ஆப்பு வைக்கிறியா? இங்க பாரு, தேவையில்லாம ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலை ஒடிச்சு அப்படியே முடக்கி போட்டுருவேன். என்ன சொன்ன? காலை ஒடிச்சு முடக்கி போட்டுருவியா? யாரு மேல யாரு கை வைக்கிறது? இங்க பாரு, கைய ஒடிச்சு போடுவேன். இத்தனை நாளும் போனா போகுதுன்னு மருமவளாச்சேன்னு பார்த்தா ஏன் மக காலை நீ ஒடிக்கிறியா? நீ யாருடி ஏன் மக காலை ஒடிக்கிறதுக்கு? இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. நீ மட்டும் இல்ல, நீங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு லாய்க்கு கிடையாது. 2 பேரும் மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அவசரப்பட்டு நாம பிசாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எலிசபெத் வேற கழுவி ஊத்துவாளே. இந்த வீட்டுல இருந்துகிட்டு சாதிக்கணும்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்காளே. இந்த மாமியாக்காரி வேற இப்ப நம்மளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே போங்கிறாளே. பழைய ருக்கு வருதா மான ரோசத்தோட இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம். ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா எதையும் சாதிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா பம்மிக்கிட்டு தான் இருக்கணும். மன்னிச்சிருங்கம்மா, இனி நாங்க இந்த வீட்டுல இல்ல. நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். எங்க நீங்க? நான் தான் ஏதோ கோவத்துல தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நாங்க இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நாங்க இங்கதான் இருப்போம். என்னாச்சு புதுசா இருக்கே? சூரியக்காரி ஆவேசப்படாம அப்படியே மன்னிப்பெல்லாம் கேக்குறா. ஏதோ அடுத்த திட்டம் போட்டுட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுல இருந்து வெளியே போகாம இங்க இருந்துகிட்டே பண்ணணும். இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாளோ? இருக்கும். இந்த சூனியக்காரிக்கு தான் ஏகப்பட்ட சூனிய புத்தியே. அப்படி பாக்குறீங்க? அவ 4 வார்த்தை பேசினதுல நானும் கோவத்துல ஆவேசமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனி நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாரி ஜாக்குலின். ஏங்க வாங்க உள்ள போவோம். என்னால வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போக முடியாது. உங்க நிழல்லே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். என்ன வீட்டை விட்டு திடீர்னு போன்னு சொன்னா நான் எங்கெங்க போவேன்? என்னம்மா நீங்க பாவமா இருக்கு, அதான் மன்னிப்பு கேக்குறல்ல. ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். முதல்ல போய் மகாவை பார்த்து மன்னிப்பு கேளு. எவ்வளவு திமிரு இருந்தா 2 பேரும் குழந்தைக்கு பேர் வைக்கிறோன்னு தெரிஞ்சும் வெளியே போயிருப்பீங்க. டேய் ஜேம்ஸ், நீ பண்ற எதுவும் சரியில்லை. ஒழுங்கா ஓ அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரிங்க. சரிம்மா. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? நீங்க அடிச்சதுக்கு அவ ஆங்காரத்துல வீட்டை விட்டு போறேன்னு கத்துவா. அவளே வீட்டை விட்டு போவான்னு பார்த்தா நீங்க அடிச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறா. வீட்டை விட்டு எல்லாம் போக முடியாதுங்கிறா. என்னம்மா அதிசயமா இருக்கு? அதுதான் ஜாக்குலின், எனக்கு ஒன்னும் புரியல. புலி ஏன் பம்முதுன்னு புரியல. யோசிப்போம். இவ எம்பிட்டு திமிரு பிடிச்சவனு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவ பம்முறானா ஏதோ காரணம் இருக்குடி. இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறா. என்னன்னு தான் புரியல. என்னன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் இருக்கு இவளுக்கு. ஆமாமா, நீங்க சொல்றதுதான் சரி. ஏ அப்பா, எப்பேற்பட்ட நடிப்பு நடிக்கிறா நடிப்புக்காரி. ச்சே, அண்ணனை குழந்தைக்கு பேர் விடுற ஃபங்க்ஷன்ல இல்லாம ஃபங்க்ஷனை சிம்பிளா நடத்த வச்சுட்டு
இப்ப என்ன ஒரு நடிப்பு! சி, இதெல்லாம் திருந்தாது போலயே. இத எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. மண்டபுரம் அப்படியே பிளாங்கா நிக்கி. என்னன்னே தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. எப்பா பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. அம்மா பாவம், அதான் கோட்ல கொண்டிருக்கு. நேத்து வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ விசாரமா வடாம லேட்டாக்கிட்ட. ஏய், என்னடா செய்யறது? மீட்டிங் இருந்துச்சு, நான் வரேன்னு சொன்னதையே மறந்துட்டேன். உங்க அம்மா ஒரு போனாவது போட்டுக்கலாம்ல. பாப்பா நீ வேற ஏதாவது ஒரு லொட்டு லொஸ்க்குன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் அம்மாக்கு புரியாது. அம்மா பாவம் எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான் நடக்கு. நீ தான வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆசையும் காட்டுற. அப்புறம் நீ சரியான நேரத்துல வராம அம்மாவை ஏமாத்தவும் செய்யற. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? இல்ல, உங்க அம்மைக்கு ஒண்ணுன்னா போதும், உடனே வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க. இல்ல, அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆனா உன்னோட தொல்லை தான் தாங்க முடியல. அப்பா என்ன பேச்சு பேசுற? உனக்கு என்ன பார்த்தா தொல்லை அடக்கா? பாப்பா நீ தானே என்னைய பெத்துக்கிட்ட. அப்போ நல்லா அவஸ்தைப்படு. அண்ணே, பேசாத. அண்ணன் நான் வந்துட்ட. எம்புட்டு இருக்கு. நேத்து குட்டி பாப்பாக்கு பேடு வைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ மட்டும் வடா வந்துக்கிட்டு இப்ப அண்ணன் நம்மள அண்ணன். இங்க பாரு, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் மேல எல்லாரும் கோவத்துல இருக்கோம். பேசாத, பேசாம போ. ஏய் சும்மா இருடா. ஏன்டா அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்க? நீ பேசாதப்பா. சாஞ்சிதப்பா எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? இப்போ வந்துருவான், இப்போ வந்துருவான், இப்போ வந்துருவான். அப்புறம் ஹோட்டல்ல வைக்கிற ஃபங்க்ஷனை இவனால வடாம சரி போன போது வீட்லயே வச்சு முடிச்சிருவோன்னு ஹோட்டல் ப்ரோகிராமே கேன்சல் பண்ணிட்டாங்க தெரியுமா? இல்லனா எல்லாரும் வெளிய போய் தான் சாப்பிட போறதா இருந்துச்சு தெரியுமா? சரிடா விடு, அதான் முடிஞ்சு போச்சுல. என்னடா எங்க போயிருந்த? நீ இல்லாம வீடே நல்லா இல்ல தெரியுமா? ஏன்டா? என்ன மன்னிச்சிருனே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் மேல கோவத்துல இருந்தேன். அந்த நேரம் ருக்கு கூப்பிட்ட உடனே சரி போவோன்னு போயிட்டேன். என்ன மன்னிச்சிருனே. பரவாயில்லடா விடு, நான் உன் நல்லதுக்காக தான் எதுனாலும் செய்வேன். புரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பாரு, இந்த வீடு ஒன்னும் எனக்கு ஒன்னை விட பெருசு கிடையாது. ஆனா அப்பா யார் யாருக்கு என்ன வேணும்னு எல்லாம் தெரிஞ்சுதானே எழுதியிருக்காரு. அப்பாவை நாம மதிக்கணும்ல. அப்பாவை மீறி எதையும் செய்யக்கூடாதுங்கிறது தான் என் எண்ணம். மத்தபடி எனக்கு எல்லாமே நீங்க தான்டா. இந்த குடும்பத்தை எப்பவும் எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுடா. புரிஞ்சுக்கோடா. எனக்கு என்னமோ ருக்கு பண்ற எதுவும் பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே பிடிக்கல. ஒருத்தர் தப்பு சொல்லலாம், ஆனா ஊர் முழுக்க என்ன, இந்த வீடு முழுக்க எல்லாருமே தப்பா வட சொல்லுவாங்க. ஏன் ருக்குவோட அம்மா கூட அவளை தப்பா சொல்றாங்கன்னா என்னடா அர்த்தம்? பெத்தவங்க பிள்ளைய எப்போவாது விட்டு கொடுப்பாங்களா? ஆனா அவங்களுக்கு அவ பண்ற எதுவும் பிடிக்கல. நீ புரிஞ்சு நடந்துக்குவனு நான் நம்புறேன். இங்க பாரு, அவளை குணத்தை மாத்திக்க சொல்லு. இல்ல அவ மாறணும். இல்ல அவளுக்காக நீ விட்டு கொடுத்து போகலாம். ஆனா எத்தனை நாள் அத புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு என்னமோ அவ பண்ற எதுவோ சரியில்லடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்குலாம் புரியாதுப்பா. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, என்கிட்ட கூட ருக்கு சித்தி சந்தோஷமா பேசுனதே கிடையாது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவாங்க. மகா சித்தி எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க. ஏன் சிரிக்க கூட வேண்டாம், ஒரு அன்பா கூட பேச தெரியாது. ஆனா உன் முன்னாடி எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு புரியாது. என்னமோ பண்ணு. நீ இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவேன்னு நான் நினைக்கிறேன். சாரிடா ஜாக்சன், என்ன மன்னிச்சிருடா. உன்னோட அன்பு எனக்கு புரியுது. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. அவ உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்குவாடா. என்கிட்ட ஒண்ணும் நீ சாரி சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. ஆனா குட்டி பாப்பா பாவம் தானே. குட்டி பாப்பாவை நாம சந்தோஷமா வச்சிருக்கணும்ல. நீ குட்டி பாப்பாவை இது வரைக்கும் ஒரு நாளாவது தூக்கிருக்கியா? இல்லல்ல. பின்ன என்ன? ஜான்சிட்டப்பா பாவம் தெரியுமா? மகா சித்தியும் பாவம். நீ போய் குட்டி பாப்பாவை தூக்கு போ. சரிடா. ஏய் தேவையில்லாம வருத்தப்படாத. இங்க பாரு, நீ எங்க தம்பி. உன்னை எந்த நிலையிலையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா அவ ஏதோ பிளான் போட்டிருக்காடா. நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நான் நம்புறேன். அவளை தப்பா சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா என் தம்பி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குல்ல, அதை மாத்த முடியாதுல்ல. இங்க பாருடா, உனக்காக தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ புரிஞ்சு நடந்துக்கோ. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்து அவளை கண்டிச்சு உன் வழிக்கு கொண்டுட்டு வா. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் வரேன்டா. டேய் வா. அண்ணே சொல்ற மாதிரி ஒருத்தர் தப்பு சொல்லலாம், 2 பேர் தப்பு சொல்லலாம். ஆனா அத்தையே தப்பா சொல்றாங்கன்னா ருக்கு ஏதோ பிளான் போடுறாளோ? நம்மள அவ பக்கம் திருப்பி இருக்காளா? என்னன்னே புரிய மாட்டுக்கே. ருக்கு கிட்ட அவளை மாதிரியே நாமளும் பேசி என்ன ஏது என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அவளை மாத்துவோம். என்னம்மா இந்த வீட்டோட மூத்த மருமவளே, என் புருஷன்கிட்ட ஓவரா சவுடால் விட்டியா? இந்த வீட்டை கேட்ட உடனே அப்படியே அதிகார திமிர்ல பேசுனியா? இங்க பாருடி, இந்த வீட்டை எப்படி என் பேருக்கு மாத்திரேன்னு மட்டும் பாரு. உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ.
அதுக்கெல்லாம் பயந்தவ நான் கிடையாது. இங்க பாரு, ஏதோ அமைதியா இருக்குங்கிறதுக்காக ஒரே அடி ஆடுறியா? இங்க பாரு, இந்த வீட்டோட மூத்த மருமக, அதான் நீயே சொல்லிட்டல்ல, மூத்த மருமக பம்மிக்கிட்டே இருப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ. நீ நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோ. அதையும் நான் பாக்குறேன். ஓ, ஒட்டட குச்சிக்கு இம்புட்டு திமிரு வந்துட்டா. இதுக்கு மேலையும் உன்னை விட்டு வைக்கிட்டாதானே உன் திமிர்ல நீ ஆடுவ. இனி பாருடி, மொத அடி நீ, அடுத்த அடி அந்த மகா, அதுக்கு அடுத்த அடி அந்த ஜாக்குலின். ஒவ்வொரு காயா எப்படி எட்டி உதைக்கிறனே நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்புறம் தெரியும் இந்த ருக்கு யாருன்னு. ஒன்று சொல்லட்டா, இதுக்கெல்லாம் மொத்த பிளானும் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? உன் தங்கச்சி இல்ல, தங்கச்சி, உன் தங்கச்சி எலிசபெத்தே தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? சி, அவ ஒரு விஷம், நீ ஒரு விஷம். எனக்கு தெரியாதா நீ எங்க இருந்து இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறனே? அடியே நல்லா கேட்டுக்கோ, அவ ஏன் தங்கச்சி, அவ எப்படிப்பட்டவனே தெரியாமல நான் இருக்கேன். இதுக்கெல்லாம் மூல காரணனே நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அந்த எலிசபெத் எப்படிப்பட்டவனே எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவ கூட கூட்டணி வச்சிருக்கியா? இனி நீ தேரவே மாட்ட. இங்க பாரு, அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? உன்னையே காரண காரியத்துக்காக தான் யூஸ் பண்ணுவா. அவ கூட சேர்ந்தா நீ உருப்பிட்ட மாதிரி தான். அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவளை நீ பலிகடை ஆக்கணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ உன் கழுத்தையே அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பா. அதுலயும் அவளுக்கு எப்பவாவது அவ மாட்டிக்குவங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்ன மாட்டி விட்டுட்டு அவ ஈஸியா தப்பிச்சிருவா. அதனால எப்பவும் அறிவோட இரு. இல்ல இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த தெருவுலையும் நீ இருக்க முடியாது. உன்னை அடிச்சு ஓட ஓட எல்லாரும் விரட்டிடுவாங்க. புரிஞ்சு நடந்துக்குவனே நான் நினைக்கிறேன். கூட்டணி வைக்கிறாளாம், கூட்டணி உருப்படாம போறதுக்கு. கூட பிறந்த தங்கச்சிய பலிகடை ஆக்குறவ நீ அதாண்டி இருப்ப. அவ உன்ன மாதிரி முதுகுல குத்துறவ கிடையாது. ஏதுனாலும் நெஞ்சுக்கு நேர நின்று பேசுவா, நெஞ்சில குத்துறவ. அவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவளை பத்தி நீ சொல்றியா? சாத்தான் வேதம் ஒதிச்சான், அந்த கதையா இருக்குடி உன் கதை. இங்க பாரு, அவ கூட சேர்ந்துட்டுல, பின்ன அவளை மாதிரி தானே இருப்ப. அடியே நல்லா சொல்ற கேட்டுக்கோ. உன்னை எப்ப எங்க பலிகடை ஆக்குவான்னு உனக்கு தெரியாம பேசிக்கிட்டு அலையிற. அவ கூட சேர்ந்த பிறகு நீ உருப்பட முடியுமா? இந்த வீட்டை நீ அடிக்கலான்னு திட்டம் போடுற, ஆனா அவ அடிக்கலான்னு ஒன்ன வச்சு பிளான் போடுவா. அப்படிப்பட்டவதான் என் தங்கச்சி. அது தெரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பைத்தியக்காரி. முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி நீ பேசின உடனே நீ பேசுறதெல்லாம் உண்மையாயிருமா? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் அவளை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம கூட பிறந்த தம்பிக்கு வீட்டை எழுதி கொடுக்க துப்பு இல்ல, நீ பேசுறியா? அடியே, உன் புருஷனை தூண்டி விட்டு விட்டுதான் நீ எல்லா வேலையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கல. அந்த ஆளுக்கு வைக்கிற ஆப்பு ஆஃபீஸ்க்கே போக முடியாதபடி அந்த ஆளை பண்றனா இல்லையான்னு பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஆயமோடு, என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசினேன், அரைஞ்சு பல்லகுல கழத்தி போடுவேன். என்னடி பேசுற? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வந்த கழுதனி, நீ ஏன் புருஷனை பத்தி பேசுறியா? இந்த வீட்டுக்காக அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நீ போய் குழந்தைங்கிட்ட விசாரி, அப்புறம் பேசு. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன, நடக்கிறதே வேற. பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, இழுத்து வச்சு நறுக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா ஊமையாட்டம் இருக்கா? ஒன்னும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. சரிதான், போடி. என்ன சென்னி, இது பிரச்சனையா? என்ன குழந்தை, என்ன பிரச்சனை வரப்போகுது? காலையில இட்லி வைக்கிறேன்னு சொன்னேன், அவளுக்கு இட்லி வேண்டாமா தோசை தான் வேணுங்கிறா. அப்ப உனக்கு தோசை வேணும்னா நீ ஏன் சுட்டு சாப்பிடுன்னு சொன்னேன். அதான் உம்மனு கோவத்துல இருக்கா. இப்படிதானா? நானும் ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல பிரச்சனை தான் இருக்கணுமா? ஏன் சாப்பாடு பிரச்சனை இங்க பெரிய பிரச்சனை தானே. இங்க பாரு இருக்கு, உனக்கு வேணும்னா தோசையை சுடுவியோ இட்லியை சுடுவியோ தெரியாது, என்னாலெல்லாம் பண்ண முடியாது. உன் புருஷனுக்கு நீயே பண்ணி கொடு. ஐயோ அண்ணி, நான் சுட்டு கொடுக்குறேனே, நீங்க போங்க. என்ன பொண்டாட்டி கறிக்கு தோசை சுடுறது? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சுட்டு தந்திருப்பியா? நான் உன் அண்ணி தானே. போங்க அண்ணி, உங்களுக்கும் சேர்த்து நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அந்த பயம் இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு சுட்டு கொடுக்குறான். பொண்டாட்டிக்கு முதல்ல அன்னைக்கு தோசை சுட்டு சட்னி அரைச்சி எடுத்துட்டு வா, அப்புறமா பொண்டாட்டிக்கு சுட்டு கொடு, புரிஞ்சுச்சா? சரிங்க அண்ணி. ஜாக்கிரதையா உடம்ப பாத்துக்கமா. மாசமா இருக்கிறவ இப்படி கோவப்படக்கூடாது. புருஷன் சுட்டு தரேன்னு சொல்லிருக்கான், சாப்பிடு சரியா? இவ ஏதோ பேசியிருக்கா அண்ணி, அதை மறைச்சிட்டு இவளுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் இருக்கு
யாரு உண்மை யாரு பொய்ன்னு